நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றுக்குமே தனி முக்கியத்துவம் இருக்குது. சித்திரை துவங்கி பங்குனி வரை வார நாட்கள் ஒவ்வொரு நாளும் விரதம் இருப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதில் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுவது தான் இந்த ஆவணி ஞாயிற்றுக்கிழமை. ஆவணி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரும் பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதோடு சேர்ந்து ஓணம் பண்டிகையும் சேர்ந்து வருது. இந்த 3 சிறப்பு அம்சங்களும் நிறைந்த ஆவணி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 15ஆம் தேதி வருது. இந்த ஒரு அற்புதமான நாளில் இந்த ஒரு பூவை வைத்து நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வெளிநாட்டு யோகம், வெளியூர் வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாகவே இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஒரு பூவை வைத்து நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அரசு வேலை தரும் ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். கிரக தோஷம் எல்லாமே நீங்கணும் அப்படின்னாலும், ஆரோக்கியம் மேம்படவும், செல்வ வளம் அதிகரிக்கவும், பித்ருகளோட ஆசி நமக்கு பரிபூர்வமாக கிடைக்கவும், சூரிய பகவானின் ஆசிர்வாதம் முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை விரதத்தை நம்ம அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் தந்தை இல்லாதவர்கள் வாழ்வில் வளம் பெற சூரிய பகவானையே தந்தையாக ஏற்றுக்கொண்டு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால் ரெட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நினைத்து பிரார்த்தனை பண்ணுவது, வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. பிரதோஷம் அந்த நாளில் சேர்ந்து வருது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பிரதோஷம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது சிவபெருமானுக்கு. சூரிய திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும். பிரதோஷ வழிபாடை மேற்கொள்ள வேண்டும். பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற தாரக மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலம் வாழ்வில் பல மாற்றங்கள் நடைபெறும் அப்படிங்கிறதும், சூரிய பகவானின் ஆசிர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பிக்கிட்டு வர நம்பிக்கை. அதே போல் ஓணம் பண்டிகையும் சேர்ந்து வருது. இந்த 3 விஷயங்களும் ஒன்று சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாள் செப்டம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பவள மல்லி அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஒரு புஷ்பத்தை பெருமாளுக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம். இந்த ஒரு புஷ்பம் பவள மல்லி அப்படின்னு சொல்லப்படும் அந்த புஷ்பத்தை பெருமாளுக்கு நம்ம சமர்ப்பிப்பதன் மூலம் வேலை, அதுவும் வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இந்த ஒரு புஷ்பத்தை ஆவணி ஞாயிற்றுக்கிழமையோடு பிரதோஷத்தோடு ஓணம் பண்டிகையும் சேர்ந்து வரும் இந்த அற்புதமான நாளில் பெருமாளுக்கு அதை சமர்ப்பணம் செய்து மனதால் நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ளலாம். நிச்சயமாக வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், வேலை கிடைக்கலையே அப்படின்னு வருத்தத்தோடு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவங்களுக்கு மனம் பிடித்தமான ஒரு நல்ல வேலை கிடைத்து அந்த வேலையில் சந்தோஷமாகவும் மன நிறைவோடும் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது. இந்த நாளை தவறவிடாமல், ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கும் அந்த ஒரு நாளை தவறவிடாமல், ஞாயிறு அப்படின்னாலே சூரிய பகவான், ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை சூரியனை வழிபாடு செய்து இந்த ஒரு புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பித்து நம்பிக்கையோடு வேண்டிக் கொள்ளலாம். சூரிய பகவானின் ஆசிர்வாதத்தோடு, பெருமாளின் ஆசிர்வாதத்தோடு, சிவபெருமானின் ஆசிர்வாதத்தோடு எல்லா வளங்களையும் பெற்று வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.